அம்மா கூப்பிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அம்மா ஸ்தானத்துல வந்து நிறைய இடத்துல வந்து ஷீ இஸ் பீன் தேர். எப்படி இருக்கீங்க? Red Nool presents Swati in Payanam, a journey of love and light. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. The bond with Preeti Akka. இப்போ வீட்டில் அம்மாவுக்கு நம்ம பற்றி எல்லாம் தெரியல. டைமில் ஹாப்பியாக இருந்தால் இன்னொரு டைம் டல்லாக இருந்தால் என் அம்மா வருவாங்க, பேசுவாங்க. பேசுனா பேசுவேன், சம்டைம்ஸ் பேசுனா பேச மாட்டேன். போடி அப்படின்னு சொல்லி போயிடுவேன். அவருக்கு என்னன்னா ரேட் அவளே வருவா அப்படின்னு. சேம் இவங்க அப்படிதான் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. She is my mother. இவகிட்ட நிறைய குசும விஷயம்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒன்று சொல்கிறேன் என்னன்னா, சஜஷன் ரொம்ப சீரியஸாக டயலாக்ஸ் அப்படிலாம் பண்ணும்போது திடீர்னு வந்து ஏரில் வந்து மேடம் கிஸ்லாம் போடுவாங்க அப்படின்றவா. ரோல் கேமரா ஆக்ஷன். அம்மா காஃபி குடிச்சிட்டு போங்கம்மா. அறிவில்ல காலம் கத்தாலும் மூஞ்ச கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தினா காஃபியை குடினா வாந்தி தான் வருது உன்னை பார்த்தா. அது ஒண்ணு பண்ணுவாங்க எப்பவுமே. அது எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு நான் பங்குக்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். நிறைய சர்ப்ரைசஸ் வந்து இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யாரு? ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுதுங்க. யாருங்க? சர்ப்ரைஸ் அப்படின்னு வருவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க லிஃப்ட். அவங்க ஆல்ரெடி டென்ஷன் ஆறாங்கடா. எஸ், மேலே ஏறிடுச்சு. லிஃப்ட் மேலே வருது. வேர்க்கறேன். எட்டி பார்க்காதீங்க. நான் பண்ண மாட்டேன், இப்ப பார்க்க மாட்டேன். டென்ஷன் ஆகுது. கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. யாரு? குரல்ல தெரிஞ்சிருக்கணும். Here only for you. Come. So, Swati. Yes. How happy are you? Very, very happy. Very happy. Yes. So, actually அதான் இவங்கள வந்து ரொம்ப சேஸ் பண்ண தயவு செஞ்சு வந்துருங்க மேம். ஐ பி வெரி ஹாப்பி அப்படின்னு. Roommate. எஸ் ரூம்மேட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் முக்கியமா அம்மா கூப்பிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அம்மா ஸ்தானத்துல வந்து நிறைய இடத்துல வந்து ஷீ இஸ் பீன் தேர். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி வேற எதுவுமே இல்ல. 15 டேஸ்க்கு மேல ஆச்சு பார்த்து ஸ்கெட்யூல்ஸ் ஆரம்பிக்கல ஸ்கெட்யூல். ஓகே. சோ அதனால மிஸ்ஸிங் ஃபீல்ஸ். ஆமா, early morning போனோனே she'll be there. சோ நான் லைக் ஈசிஆர்ல இருந்து போறேன் இல்லையா. சோ நான் எப்பவுமே லாஸ்ட் என்ட்ரி நான் தான் இருப்பேன் ஸ்பாட்டுக்கு. ஆமா. சோ அப்ப அதுக்கு முன்னாடி மேடம் ரெடி ஆயிட்டு 9 o'clock ஷூட்டிங் இல்ல 8:40 ஷாட்டுக்கு போயிடுவா. ஓ. சோ அது ஆனா என்னன்னா ரூமே ஜெகஜோதியா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பா. டிஃப்ரெண்டான ஒரு பர்சன் இவ. ஓகே. ஆக்சுவலி வேற கன்னடா நியூஸ் கேட்டுட்டு இருப்பா. அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஒரு என்ன ஆக்ரோஷமா இருக்கிற இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அண்ட் ஹை வால்யூம்ல வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு இருப்பா. ஸோ நம்ம ஏதாவது பேசணும்னா கூட மூஞ்சுக்கு போய் பேசணும், இல்லைன்னா அவளுக்கு கேட்காது, ஏதோ கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க அப்படியே. ஆக்சுவலி அதான் இப்போ பார்க்கும்போதே தெரியுது. லைக் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் அந்த மோர் ஆஃப் இந்த மாம் ஒரு சிஸ்டர் கூட சொல்லிக்கலாம். அந்த அக்கறை கேர் அப்படின்லாம் இருக்கும்போது, ஏன்னா இது வந்து ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு மதர் இது அப்படின்னு மாதிரி தான் சொல்லலாம். த கேஷ் இஸ் ஷோயிங் மோர் இருக்கு. ஒரு சிஸ்டர் ஒரு மதர் அந்த மாதிரி இருக்கும்போது அதை பற்றி கண்டிப்பாக இப்போது வீட்டில் அம்மாவுக்கு நம்ம பற்றி எல்லாம் தெரியும்ல. இப்போ நான் ஒரு 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 டைமில் ஹாப்பியாக இருந்தேன், இன்னொரு டைம் டல்லாக இருந்தால் என் அம்மா வருவாங்க,
பேசுவாங்க, பேசுனா பேசுவேன், சம்டைம்ஸ் பேசுனா பேச மாட்டேன், போடி அப்படின்னு போயிடுவாங்க. அவருக்கு என்னன்னா சரியாயிட்டு அவளே வருவா அப்படின்னு. சேம் இவர் அப்படிதான். நான் காலையிலேயே சம்டைம்ஸ் ஃபுல் சைலண்டா இருப்பேன். இவர் வந்து குட் மார்னிங் சொன்னாலும் நான் குட் மார்னிங் சொல்லியிருக்க மாட்டேன், இல்ல குட் மார்னிங்கே சொல்லியிருக்க மாட்டோம் 2 பேரும். அவர் பாட்டுக்கு ஒரு வந்த உடனே பார்த்துட்டு ஓகே சைலண்டா உட்காந்துருக்கலாம் சரி அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு மேக்கப் போட்டு போயிடுவாங்க. சைலண்டா சைலண்டா. ஏன்னா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன், ஏதாவது ஒன்று போட்டிருப்பேன் இங்க டஸ்ட்பின்குள்ள போட்டுட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், ஏன்னா டல்லா இருப்பேன், ஏதாவது சீனு போன உடனே ஜோன் அவுட் மேக்ஸ்ல இருப்பீங்களோ? ஆமா அப்படி இருப்பேன் ரூம்ல. சீனு போன உடனே அங்கேயும் சைலண்டா இருப்பேன். யாராச்சும் வந்து கேட்பாங்க ஏன் சைலண்டா இருக்க சுவாதி, இவரே சொல்லுவேன் கொஞ்ச நேரம் டைம் கூட அவளுக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க அவளை வருவா, வந்துடுவா திருப்பி டைம் கொடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா த வே லைக் அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு. இப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி இருப்பா அப்படின்னு இக்னோர் பண்ண மாட்டாங்க. அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா அது எதுக்கு இருக்கும், எதுக்காவது ஒரு ரீசனுக்கு இருக்கும் அந்த ஃப்ளக்சுவேஷன் மூட் ஸ்விங்ஸ்ன்றது. ஸோ அதுக்கான ஒரு டைம் தேவைப்படுதுன்னு அவர் அந்த டைம் விட்டுருவாரு. அது வந்து லைட்டா எடுத்துக்க மாட்டாரு. அவ அப்படிதான் இந்த டைம்ல இப்படி இருப்பா, அந்த டைம்ல அப்படி எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு என்னைக்கும் அவர் அப்படி பண்ணதும் இல்லை. நான் அவர் அப்படி பேசியோ அவர் அப்படி பிஹேவ் பண்ணியோ பார்த்ததே இல்லை. நான் டைம் கொடுத்து அவர் பாட்டு சைலண்ட் இருப்பாரு, அவர்தான். அவ்வளவுதான். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெரிய விஷயம். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் ஷீல் கம் பேக் டு நார்மல். ஜாலியா உட்காந்து கடை ஷார்ட் நல்ல கடலை சாப்பிடுறதுல இருந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ஸ்பாயில் பண்றது, மாங்காய் கொடுக்கறது. மாங்காய் மாங்காய் நல்லா வீட்டு மாங்காய் அந்த மாதிரியா எப்படி இருப்பேத்துவானா, நல்ல வீட்டு மாங்காய் இல்ல, அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல மாங்காய் மரம் இருக்கு. ஓகே அது வந்து நானும் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுவேன். பட் டைரக்டர் இப்போ எந்த மூட்ல இருக்காரு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருப்பேன். அப்போ இவளுக்கும் நான் ஹிண்ட் கொடுத்துருவேன், டைரக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சும்மா இரு அப்படின்பேன். அவருக்கு ஏற்ற மாதிரி இருப்பா. பட் என்ன பிரச்சனைனா எங்க 2 பேருக்கு நல்ல ஆக்சுவலி அது நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பொசிஷன்ஸே பார்த்தா எனக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துல தான் அவன் இருப்பான். ஸோ இன் பிட்வீன் இடத்துல பிரபு சார் கூப்பிடுவாரு இப்படி கூப்பிட்டு அண்ட் என் தட்டுல ஏதாவது டைனிங் டேபிள் சீன்னா என் தட்டுல சப்பாத்தி ஏதாவது இருந்தா நான் அவளுக்கு ஊட்டி விட்டுடுவேன். ஓகே. அண்ட் இன்பிட்வீன் என்ன ஆயிடும், பிரபு சார் மாட்டிப்பாரு. இவ அந்த மாங்காய் சாப்பிடும் போது சும்மா சாப்பிட மாட்டா, ஐயோ இந்த புள்ள ஏமா நீ வேற கூப்பிட்டு அவ வந்து அது டெம்ப் பண்ற டைம்ல ட்ரை பண்ணி நாங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து சைலண்டா அப்படியே சாப்பிட்டு நான் சொல்லுவேன், நீ ஊரையே கூப்பிடாத, சைலண்டா சாப்பிடு அப்படின்னு. நைஸ் நல்லா இருக்கு. Yes. She is my mother. Yes, கண்டிப்பா. ஆக்சுவலி ஒன் திங் நான் ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து ரீசெண்டா அவார்ட் வின் பண்ணும்போது the first person who came and hugged you was பிரீத்தி அக்கா தான். எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தாங்க, இந்த சைடு வந்து she came and hugged you and அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. I could see that bond. Of course சீரியல்ல வந்து இந்த மாமியார் மருமகள் அந்த இது அதெல்லாம் இருந்தாலுமே the bond you have அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து சீரியஸாக வீட்டுக்கு போய் திருஷ்டி சுற்றி பாடுங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ நீங்கள் the bond with பிரீத்தி அக்கா. எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து ஷூட்டிங் போகிறேன்னா எனக்கு வந்து என் கூட இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப கொஞ்சம் சைலண்ட்டாக இப்படி இருக்கணும், எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நான் ரொம்ப இது பண்ணுவேன். எனக்கு மேம் பற்றி எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் எல்லாம், எப்படியோ என்னமோயோ. ஆக்சுவலி இட் டுக் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் 2 ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் நாட் வித் லைக் 2 பேரும் சேர்ந்து இருந்தது இல்லையா, கதை பிரகாரமே வேற ஃபேமிலி இல்லையா. ஸோ அதனால சேம் ரூம் இல்லாதனால கான்வர்சேஷனே கிடையாது. ஓகே. நாட் ஈவன் குட் மார்னிங் குட் ஈவினிங். ஏன்னா ஆப்போசிட் மாதிரி தள்ளி தான் இருக்கும் பொசிஷன்ஸ். ஓகே. பார்த்து நேரா பார்த்து சிரிச்சு ஒரு சின்ன ஸ்மைலோட that's it. அவ்வளவுதான் இருக்கு. And I also give them space. நான் எப்பவுமே ஓகே இவ்வளோ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் நான் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன் வாட் தே ஆர், அவங்களுக்கு என்ன ஓகே கம்ஃபர்ட் ஜோன். நம்ம ரொம்ப ஓவரா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத இருந்து அவங்கள டார்ச்சர் பண்றதை விட கொஞ்சம் தள்ளி நின்று நான் வேடிக்கை பார்ப்பேன். ஸோ அந்த விதத்தில் வேடிக்கை பார்க்கும்போது ஐ லைக் அனலைஸ்டு லைக் அவளோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் when we were both together in one room, ஸோ தட் இட் மேட் ஈஸியர். லைக் அவளும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துருச்சு 2 பேருக்கும். பெருசாக மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சீன்ஸ்லையும் இருப்பாங்க அவங்க ஸ்வாதி. அண்ட் இன்னொரு விஷயம் இல்லைனாலுமே
பண்ற 2 விஷயம். ஒண்ணு தூங்கிடுவா. ஃப்ரீ டைம் கிடைச்சா தூங்குறது. தூங்கிடுவா. இல்லன்னா ரொம்ப பப்ளியா அப்படி சுத்திக்கிட்டே இருப்பா. ஒரு ரூம்ஸ் வேற ஃபுல்லா வேற ஹை ஆன் ரூம்ஸ். எனர்ஜி. இவங்களோட தான் இருக்கணும், அவங்களோட தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல. ஷீல் பி கோயிங் அரவுண்ட் அந்த மாதிரி இருப்பா. ஸோ அதனால அம் நோ ஒரு இதுவே கிடையாது. என்ன சொல்றது? ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டே கிடையாது அவளோட இருக்கும்போது. எஸ். ஆக்சுவலி மேம் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே தூங்குவேன். ம். அவரையும் தூங்க வச்சிடுவேன். ஐயையோ! அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்பாட்ல தூங்காத ஒரு ஆள் நானு. ஓகே. ஓகே. ஐ ஹேவ் மை சேர். ம். நான் ரெஸ்ட் எடுப்பேன். பட் கண்ண தூங்க மூடி மாட்டீங்க. தூங்க மாட்டேன். ம், ம், ம். நான் தூங்காம இருப்பேன். ஸோ ஆனா ஸ்வாதி எப்படின்னா, ஒரு ஒரு ஏதோ ஒரு மெடிடேஷன் மியூசிக் மாதிரி போட்டுப்பா. போட்டு விட்டுருவாங்க. டிபேட்டியன் பெல் சவுண்ட்ஸ்ல ஆ. அந்த மாரி. சாப்பிட்டு இந்த பொசிஷன்ல உட்காந்து இப்படி சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பொசிஷன்ல இப்படி சாஞ்சிடுவா. அப்படியே சாஞ்சுட்டு அப்படியே ஃப்ளாட்டா வேற படுத்துருவா. படுத்து அந்த மியூசிக்க போடு. எனக்கு ஒரு பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, எனக்கு அந்த சாங் இல்ல. பிகாஸ் ஒரு மாரி ஆஃப் கோர்ஸ் சூத்திங்கா இருக்கும். தூங்கும்போது Yeah. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. அந்த சாங் கேட்டு நான் ஒரு நாள் வந்து ஃப்ளாட் ஆயிட்டேன். எனக்கே தெரியாது. நான் தூங்கி நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா, ஐயோ 2 பேரும் உட்காந்து நல்லா அப்படியே தூங்குறாங்களே. ஒரு வேற லெவல்ல True, தூங்கிட்டு true, இருக்காங்க true. அப்படின்னு ம். டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டாங்க. ம். ஸோ நான் அந்த வந்து மாதிரி. சும்மா பவர் நாப் எடுக்க மாட்டோம். இன் கேஸ் நமக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஷூட்டிங் இல்லைன்னா 4 ஹவர்ஸ் தூக்கம் தான். முல்லாஜே இல்ல 4 ஹவர்ஸ் ஷூட்டிங் இல்லையா 4 ஹவர்ஸ் நல்ல தூக்கம். அவ்வளவுதானா? இவர் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சுவாரு எப்பவுமே ஒரு 1/2 hour முன்னாடி எந்திரிச்சுவாரு. ம். எந்திரிச்சிட்டு இப்போ எந்திரிச்சியா நீங்க எப்ப நான் எந்திரிச்சு ஒரு 1/2 hour ஆச்சு அவ்வளவுதான். இப்படி இருக்கும். அவ்வளவுதான். ஆமா. அண்ட் இவரும் எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாரு வீட்டுல. அவகிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா சாப்பாடு. இட்ஸ் நாட் தட் ஒல்லியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயட் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா சாப்பிடாம தப்பா டயட் இருப்பாங்கல்ல, அந்த ம். மாதிரிலாம் இல்லாம அழகா உட்காந்து பொறுமையா சாப்பிடுவா. ஸோ நான் எப்பவுமே நொறுங்க சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆமா. நான் அது இவன் மூலமா பார்த்துருக்கேன். பிகாஸ் என்னால ஃபாஸ்டா சாப்பிடாம இருக்க முடியாது. வித்தின் மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவேன். சாப்பிடுவாங்க. இவங்க ஒண்ணொன்னா இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் அவ வந்து ஒரு சாப்பாடு ஒரு டேஸ்ட் சாப்பிட்றான்னா, அது இன்னொரு ரசம் விட்டுக்கும்போது அந்த டேஸ்ட் தெரியக்கூடாது. ஸோ திரும்ப அந்த இடத்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் திரும்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா போட்டுப்பா. ஸோ அந்த மாதிரி ஒண்ணொன்னும் தனித்தனியா எல்லாத்தோட ருசிச்சு டேஸ்ட் ரசிச்சு தெரியணும் சாப்பிடுவா. அப்படின்னு. வாவ். அது ஒரு தனி குவாலிட்டி தான். ஃபுட்டியா இல்ல எப்படி என்ன? ஃபுட்டின்னு சொல்ல மாட்டேன் நானு. சாப்பிடுவேன். ஆனா விசித்திரமான பொண்ணு. வெளியில மழை பெஞ்சதுன்னா காலையில பஜ்ஜில ஆரம்பிப்பா. யூசுவலா மழை வந்த பஜ்ஜி யார் சாப்பிட மாட்டாங்க? பிரேக்ஃபாஸ்ட் Coffee பஜ்ஜி சாப்பிடுவா. பிரேக்ஃபாஸ்ட்க்கு யாருங்க பஜ்ஜி சாப்பிடுவாங்க? எங்க ஊர்ல சாப்பிடுவோம். ஈவினிங் தான் சாப்பிடுவோம். எந்த ஊர்? எங்க ஊர்ல எனக்கு மழை வந்தா போதும் ஒரு ஸ்ட்ராங் காஃபி இல்ல டீ கூட காஃபி, பஜ்ஜி. டீ. அது ஓகே. அது கூட ஈவினிங்ல ஈவினிங் தான் ஓகே. ஆனா எனக்கு ஒரு நாள் பயந்துட்டேன். அவ பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 7 பஜ்ஜி. அப்ப 10 அப்பத்தையா கம்மியா சொல்லிட்டேன். சூப்பர்ல. காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் கேப் விட்டு இந்த 10ம் சாப்பிட்டு முடிச்சா. நான் சொன்னேன் ஒண்ணு கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ என்னால முடியாது, எனக்கு ஜீர்ணிக்காது. சாப்பிடுறா, நான் எனக்கு பயம். வேணாம் பண்ணாத ஸ்வாதி ப்ளீஸ், ஏதோ கேஸ் ஃபார்ம். ஏதா ஆயிட போகுது, புரியுது. டோன்ட் டு திஸ். அதுவும் வெளியில வாங்கி சாப்பிடுற பண்ணாத. வேண்டாம். சாப்பிடணும் அப்படின்னு. மழை வருது என்ஜாய் பண்ணுங்க. அது விட்டுட்டு கேஸ்ட்ரிக் பத்தி எல்லாம் யோசிக்க யோசிக்க மாட்டேன். சாப்பிடுவது யாரு? அவ்வளவுதான். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல மேம், இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து அண்ட் இவ்வளோ தூரம் ஸ்வாதியின் பயணம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இந்த ஷோ பேரே வச்சுருக்கோம். அந்த பயணம்ல வந்து அஃப்கோர்ஸ் இப்போ அவங்க சொன்னாங்களே ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகுறதுலேருந்து ஷீ இஸ் அன் ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். எங்கேருந்தோ வந்திருக்காங்க, அப்டக்கல்ஸ்லாம் தாண்டி ரியல் லைஃப்லேயும் ஒரு ஹர்ட்லராக இருந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹர் ஜேர்னி நீங்கள் கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி. ஆக்சுவலா ரொம்ப பர்சனலா நான் அவங்க கிட்ட பேசினது இல்ல. நான் பர்சனல்ஸ் வந்து இன்ஃபேக்ட் வேற யாராவது என்கிட்ட அவங்க பர்சனல் சொல்றதா இருந்தாலும் கேட்டுப்பேன். ஐல் பி எ நைஸ் லிசனர். அதுக்கப்புறம் இஃப் தே வாண்ட், நான் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னு என்கிட்ட கேட்டா மட்டும் தான் சொல்லுவேனே தவிர ஐ டோன்ட் ஓப்பன் அப் வித் சொல்யூஷன் ஆர் எனிதிங். ஐ ஜஸ்ட் லிசன் டு தெம். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் என்கிட்ட கொஞ்சம் அவுட்பர்ஸ்ட் ஆயிருக்கா. பட் தட்ஸ் பீங் அது ஐ நோ எவ்ரி கேர்ள் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஷீஸ் ஃப்ரம் பெங்களூர். அந்த சைட்லேருந்து வரும்போது இங்கே இன் சென்னை என்னதான் நம்ம ஏர்ன் பண்ணாலும், என்னதான் நம்ம பிஸியாக இருந்தாலும்,
தனியாக இருக்கோங்கிற அந்த ஹாலோனஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். அது நோ வெரி ஸ்ட்ராங் விமென் கம்ஸ் ஃப்ரம் தேர். நான் பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஃப்ரம் திஸ் இந்த பொசிஷன்லேருந்து வந்திருக்கேன் நான். ஸோ அதனால் எனக்கு புரியும். அது வந்து இட் இஸ் ரியலி ஹார்ட். நம்மளே சமைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனால் சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட யாரும் இல்லாத போது இட் இஸ் ஹர்ட்டிங். ஸோ நம்மளுக்கு அது ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், சம்டைம்ஸ் அது கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் நம்ம என்ன அச்சீவ் பண்ணாலும் இல்லை, நம்மளுக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாயிண்ட் இஸ் லைக் நம்மளோட தேடல் தான் நம்மளோட அந்த டிஃபிகல்ட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் ஐ ஆல்வேஸ் அந்த தேடல் தான் நம்மளோட டெஸ்டினியில் கொண்டு போய் நம்மளை சேர்க்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எப்போவுமே அந்த தேடல் நின்றுடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃபைட்டர் மோடு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் அ வெரி பிக் ஃபைட்டர் இன் அவர் லைஃப். ஏன்னா ஒரு ஈவன் இந்த ஸ்பாட் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் ஈஸி அண்ட் இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு டூ அ லீட் ரோல் இன் எனி சேனல். அப்படி சொல்லும்போது பிகாஸ் எல்லா ப்ரெஷரும் ஒரு லீட் மேலே தான் வந்து விழும். திரும்ப நான் சொல்கிறேன், ஐம் கான் த்ரூ திஸ். ஆனால் எங்களோட டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ப்ரெஷர்ஸ் வந்து பெருசாக நம்ம மேலே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இது பண்ண மாட்டாங்க. பட் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும். நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி மேக்கப் போடாத, இப்படி மெயின்டைன் பண்ண, டோன்ட் ஈட் திஸ், டோன்ட் ஈட் தேட், ஆர் டோன்ட் பி ஃப்ரெண்ட்லி வித் தேம். எத்தனையோ ஒப்பீனியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் போதில் அந்த மென்டல் ப்ரெஷர், அதுவும் ஃபார் கேர்ள்ஸ், இப்போ இருக்கிற லீட் பண்ணுற அத்தனை கேர்ள்ஸுக்கும், நாட் ஒன்லி ஸ்வாதி, நான் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு ஐம் நாட் அ ஃபெமினிஸ்ட், பட் ஐ ஆல்வேஸ் லைக் ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி. பிரதர் தம்பி ஃபீல், பிரதர் ஃபீல், சிஸ்டர் ஃபீல் எல்லாம் இருக்கும். ஆனால் லேடிஸ்னாலே ஒரு தனி கன்சர்ன் எனக்கு இருக்கும், கேர்ள்ஸ்னாலே எனக்கு தனி கன்சர்ன் இருக்கும். அவளுக்கு தெரியாது, அவளை நிறைய இடத்துல நான் விட்டு கொடுக்காம நிறைய இடத்துல ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு கமெண்ட் ஆன் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் அன் இண்டிவிஜுவல். ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் அண்ட் பர்ஃபெக்டாக நம்மளை அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது தப்பாக இருந்தாலும் ஹர்டல்ஸாக இருந்தாலும் கடந்து வரலாம். ஸோ ஐ பிலீவ் இன் தட் அண்ட் ஐ வாண்ட் ஹர் டு பிலீவ் தட். ஸோ அதனால் எனக்கு எனி டைம் ஐ வில் சப்போர்ட் ஹர். If she's not in presence இல்லைனாலும் இல்லை, it is difficult to live your own life in this world. So I believe she's a strong woman. She will do well. அச்சோ. ஸோ யா ஆக்சுவலி இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பேசும்போது அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு இருந்தாலும் நீங்களே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லைக் அஃப்கோர்ஸ் இப்போ உங்ககிட்ட தான் அதை கேட்க முடியும். பிகாஸ் மேரேஜ் ஆகிட்டு குழந்தை அப்படின்னு இருக்கும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னும் அதுவும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு பீயிங் அ மதர் ஆஸ் வெல் அஸ் பீயிங் யூ ஹேவ் டு ஒர்க் அப்படின்னு இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறது அதுவுமே ஒரு தனி ஸ்ட்ரகிள் தான். அதை பற்றியுமே கண்டிப்பாக பேசியா? ஜஸ்ட் திஸ் இப்போ கூட ஒரு ஜஸ்ட் அவர் எத்தனை மணிக்கு ஏந்திருப்பாரு மட்டும் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ரொட்டீன் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு மேம் தெரிஞ்சுச்சு? 4:30 4:45 that time. மேம் நான் அப்போ தான் தூங்குவேன் இல்லை see I think எல்லாருக்குமே அந்த if you start loving yourself இல்லை, you will be perfect in everything. அதுதான் மெயின் முக்கியமே. அதுதான் எல்லாருமே வெளியில் தேடிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். லவ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்போது யூ வில் ஃபைண்ட் யோர் மிஸ்டேக்ஸும் தெரியும், அதே மாதிரி உங்களோட மேஜர் ப்ளஸ் பாசிட்டிவ்னஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். யூ ஸ்டார்ட் லவ்விங் யூர் செல்ஃப். இப்போ கூட மதர்ஸ் டேயில் என் கிட்ஸ் தே டோன்ட் ஈவன் நோ மதர்ஸ் டே விஷ், அதெல்லாம் இட்ஸ் ஆல் ஃபார்மல். நம்ம மெயினாக வந்து அது நம்ம அதே சொல்கிறேன், ஐம் அ கிரேட் மதர் அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ளே இருக்கிறதுனால ஐ டோன்ட் சர்ச் ஃபார் என் குழந்தைகிட்ட கூட நான் அதை தேட மாட்டேன், அந்த ஒரு விஷோ, அந்த ஹக்கோ இல்லை ஒரு கிஃப்டோ. நோ, எனக்கு தெரியும் நான் ஐம் அ குட் மதர் அப்படின்ட்டு. அண்ட் நத்திங் ஷுட் பிரிங் யூ டவுன், எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர், ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் கிட்ஸ், எதுவுமே ஒன்று கீழே கொண்டு வரக்கூடாது. இப்போ ஒரு ஃபோன் காலாக ஒரு விஷயமா அது நான் எப்போவுமே அந்த இடத்துல அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் இட் ஆஃப். ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு கான், அடுத்தது பார்க்கலாம் போடா அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டோன்னா ஐ திங்க் ஈவன் யுவர் ஹெல்த் வில் பி குட். அதுதான் மேஜர், அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி எப்போவுமே சம்டைம்ஸ், எப்பவும் கிடையாது, சம்டைம்ஸ் இப்படி நடக்கும். எப்படி இருக்குன்னா, இப்படி பார்த்துட்டு இருப்பேன் இவர் இப்படி இப்படி திரும்பி இப்படி வரும், இவர் என்ன இது அப்படி இருக்கு, புரியுது, கால் இப்படி பார்த்துட்டு இருப்பேன்.
நான் வந்து அப்படியே மல்டி டாஸ்கிங். ஒரு வாட்டி அப்படிதான் ரூஃபே கீழே வர அளவுக்கு ஒரு ஒஃபிஷியலுக்கு ஒரு கால் கண்ணா வினான்னு கத்திட்டு இருந்தேன். எவ்ரி ஒன் காட் ஸ்கேட். Okay. லைக் ஷார்ட் அங்க ரெடி இங்க அப்படின்ட்டு பாருங்க எங்க assistant. புஃப் கொஞ்சம் இப்படியா இருக்கு ஆமா. நான் இங்க பாவம் பின்னாடி ஹேர் ட்ரெஸ்ஸர் பாவம் அவரும் வேலை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஒன்றும் இல்லை அருள் நீங்கள் பண்ணுங்க இதோ இது இந்த இடம் கரெக்டாக பண்ணுங்க ஓகே ரெடி 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ கால் யூ பேக் அப்படின்ட்டு வச்சுட்டு நான் போயிட்டேன். லைக் இப்படிதான் இருக்கும். ஐயோ இப்பதான் ஓகே ஓகே ஃபைன் 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 இப்படி பண்ணி இவரா இவரா இப்போ வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு இருக்கும். எஸ் எஸ். So, அப்படிதான் இருக்கணும்ல பிகாஸ் லைஃப் இஸ் ரேஸ், யூ ஹேவ் டு ரன். யா, வெல் செட். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் அந்த பாண்ட் பார்க்கும்போதே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் கீப் டூயிங் வாட் யூ டூயிங். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு குட்டி கேப் இருந்தாலும் அந்த ஷூட்டிங் இல்லைனாலுமே ஐ குட் see how much you guys miss each other அப்படின்ட்டு. இவகிட்ட நிறைய குசும விஷயம்லாம் இருக்கு ஆக்சுவலா. பரவாயில்ல அதுல சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நம்ம சஜஷன் நல்ல நல்ல விஷயம் சொல்லுங்க. அதுலயும் கொஞ்சம் நல்ல விஷயம் வேணும். என்னன்னா சஜஷன் ரொம்ப சீரியஸா டயலாக்ஸ் அப்படிலாம் பண்ணும்போது திடீர்னு வந்து ஏர்ல வந்து மேடம் கிஸ்லாம் போடுவாங்க அப்படின்றவா. எங்க சீன் போகும்போது ஆக்ஷன் சொல்லும்போது பண்ணுவா. எனக்கு ஒரு இருக்கும் ஒரு 3 சரி என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க காட்டுங்க. கண்ணடிப்பா கண்ணடிப்பீங்க, சிரிச்சிடுவீங்களே. குசும்ப எல்லாம் சிரிப்பாங்களா இவங்க? இல்லையா? சிரிப்பாங்களா? அடிச்சு முடிச்சிட்டு ஒரு பட்டனோட போடு அப்படி சிரிப்பாங்களா? நான் என்ன இப்படி எல்லாம் பண்ணாலும் வாய்ப்பே இல்ல. இப்படி எல்லாம் பண்ணாலும் நகரதே இல்லையா நீங்க? இல்ல அது வேற பிரச்சனை என்னன்னா நான் ரிட்டன் கிஸ் கூட கொடுக்கலாம் எனக்கு அப்படிதான் தோணும். பட் கேமராமேன் முன்னாடி நான் வந்து கேமரா என்னதான் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் அடக்கி வாசிக்கிறேன். பட் யா அஃப்கோர்ஸ் அந்த ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இது எல்லாமே வந்து ஆன் ஸ்க்ரீன் ஐ மீன் செட்டில் நடக்கிறது தான். ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள இப்படி ஒரு பாண்டா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அவங்க வந்து இப்போ சொன்னீங்கல்ல ரியல் லைஃப்ல வந்து அவங்க ஏதோ ஒன்று கத்தியிருக்காங்க அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அந்த ரோலுக்காக ஒரு சீன்ல பார்த்து என்னைக்காச்சும் பார்த்து பிரீத்தி மேம் பார்த்து பயந்துருக்கீங்களா? ஓ என்ன தெரியுமா கல்யாண சீக்வென்ஸ்ல இவர் வந்து கத்துவாரு கீழ சூர்யா அப்படின்னு திரும்ப கத்துவாரு. ரூம்ல மேலதான் உட்கார்ந்துருச்சு. யாரா இது கத்துறது பார்த்தோம். ரூம் வரலும் கேட்டுடுச்சா? சாமுண்டேஸ்வரி ஓ she was wearing full royal blue saree, கண்ணு full சிவப்பு இருக்கு. எனக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து தெரியுது, டீடைலா தெரியுது. நடிப்புல மட்டும் வேற லெவல். எஸ் எஸ், அதுதான் அந்த ஏன்னா அந்த கேரக்டர் இப்போ நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு உங்களோட கேரக்டர் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அந்த ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது எவ்வளோ தூரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்சுவலி குட் காம்படிட்டர் ஷீ இஸ். எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் எப்படின்னா ஸ்க்ரீனில் காம்படிட்டிவாக இருக்கணும். பட் ஆனால் அடுத்தவங்களோட ரோலையோ இதையோ அதை வந்து டவுன் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே வரணும்னு நினைக்கவே கூடாது. இன்னும் நான் பண்ணுறியா அடுத்தது நீ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறியா பண்ணு அதுக்கு மேலே நான் பண்ணி காட்டுறேன் அந்த ஒரு காம்படிஷன் தான் இருக்கணும். அந்த விதத்தில் ஸ்வாதி இஸ் ரியலி குட். ஏன்னா நம்ம இது பண்ணுவாங்க கிராஸ் பண்ணுவாங்க அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் ஹர் என்ன எப்படின்னா எனக்கு ஒரு சீன் எப்படின்னா நான் அந்த வெத்தலை பாக்கு பழத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு அவளை திட்டிட்டு போனோம். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணோம். அது கூட நம்மளுக்கு இதில் பிடிஎஸ் மாதிரி நான் இதுல போட்டிருந்தேன். ஆமாம் அந்த அந்த பர்டிகுலர் சீன் வந்து ஷீ வித்தவுட் லிசரின் பண்ணுவா அழறது பண்ணுவா. ஸோ ஆனால் எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இப்போ எப்படி நம்ம அழும்போது நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைசேஷன் இருக்கு இல்லையா. அவள் அதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டு நான் என்னோட சேம் ரூம் தானே ஸோ ஐ நோ தட் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் ஒரு அழுது பார்த்துப்பா அது ஃபேஸ் எப்படி போகுது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷி கம்ஸ் அண்ட் ஷி கிவ்ஸ் அ குட் ஃபைட். என்னன்னா நம்ம ஒன்று இப்போ நான் அவ்வளோ கொடூரமாக தெரியிறேன்னா இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மீ. அவங்களோட அந்த ரிட்டன் ரியாக்ஷன் இருக்குல்ல அந்த பயமாக இருக்கட்டும் ஒரு சென்டிமெண்ட்டாக அழறதா இருக்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு 100% நம்மளோட கூட சேர்ந்து அவளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் எந்த விதத்துலையும் எனக்கு தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் வேணும். ஐ ஷுட் ஒன்லி பி சீன் இன் த சீன் அப்படிங்கிற அந்த தாட் இல்லாமல் ஐ வில் ஆல்சோ பி சீன் லெட்டஸ் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு குட் சென்ஸோடு இருக்கும். தட் இஸ் நைஸ் அபவுட் ஹர். புரியுது. ஆக்சுவலி ஆனால் மோர் தென் இப்போ நீங்கள் பிடிஎஸ் சொல்லும்போது
இஃப் பாசிபிள் எங்களுக்கு லைவா எதனா பண்ண முடியுமா? அவளும் என்ன பார்த்து பயப்பட மாட்டா. அவளை பார்த்து திட்ட முடியாது. வேண்டாம். அவ ஆக்சுவலி என்ன கூப்பிடுறதே சுண்டு சுண்டு இங்க வா அப்படிம்பா. ஏன் ஏன் சுந்தரவல்லியே சுண்டும்பா. சுண்டு. ஓ ஓகே ஓகே. ஆக்சுவலி ஆஃப் ஸ்கிரீன் சுத்தமா என்ன பார்த்து பயப்படவே பயப்பட்டதே இல்ல. சும்மா இப்போ ஒரு நான் ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு ஆக்ஷன். ஆமா நான் சிரிக்க தான் செய்வேன். சொல்லுங்க. நான் ரோல் கேமரா ஆக்ஷன். சொல்லுங்க. என்னங்க சைலண்டா இருக்கீங்க? இவ அவள ஐயோ இது எனக்கு சிரிப்பு தான் வருதுயா. நீங்க அந்த சைடு அவங்க இல்லன்னே நினைச்சுக்கோங்க. என்ன என்ன வேணா பாத்து அவரை பார்த்து சொல்லுங்க. பின்னாடி நான் இருக்கேன் பாருங்க. அதுல நீ அழகால இருக்கே. அதுதான் அழ சொல்றேன். மாட்டேங்கறியே. அப்புறம் நான் அழகா இருக்கேன். அழ மாட்டேங்கறியே எனக்கு தெரியும். அப்படியே எப்படி சண்டேக்கு வரும். ஓகே. அவங்கள பத்தி சிரிப்பு வருதுன்னா என்ன பார்த்து பேசுங்க மேம். ஆனா நான் மூஞ்சி பயந்துருவேன். காட்ட மாட்டேன். சரி ஓகே பரவாயில்ல மேம். என்ன பார்த்து பேசுங்க. அம்மா காஃபி குடிச்சிட்டு போங்கம்மா. அறிவில்ல காலம் கத்தாலும் மூஞ்ச கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தினா காஃபியை குடினா வாந்தி தான் வருது உன்னை பார்த்தா. சீ அது குடிக்க முடியாது. அந்த சீ வந்துச்சு. அது குடி. அது ஒண்ணு பண்ணுவாங்க எப்பவுமே. ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இருக்கு மேம். சத்தியமா சொல்றேன். ஐயோ. அது ஒரு விஷயம் இருக்கு இவர்கிட்ட எப்பவுமே. அது 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 மஸ்ட் அண்ட் ஷுட். அது இருந்து ஆகணும் அந்த விஷயம். சீ. அதுவும் அந்த அடி வயித்துல அது சீ எப்படி அப்படினாங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? சீ சொன்ன உடனே அது உள்ள இருந்து எங்கடக்கு வந்து என்ன சீயா எப்படி இருக்கும்? இப்ப யாரோ வந்து அதுக்கே கண்ணு வருவாங்க. சீ சொன்னா என்ன சீயா என்ன சொல்ற? சீ யார சொல்ற? சீ அந்த மாதிரி. ஆனா அது எப்பவுமே இருக்கு. அது ஒரு லவ் லாங்குவேஜ். எஸ் எஸ் எஸ். so happy to see ma'am. Spontaneous நீங்க பண்ணதுக்கு I'm very very happy seriously. Thank you so much. ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல ஸ்வாதிக்காக நீங்க வந்திருக்கீங்க. அண்ட் ஸ்வாதியோட இந்த பயணம் வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அவர் ஸ்ட்ராங் விமன் கண்டினியூ டு பி த சேம். நெவர் லைக் ஒரு டெஸ்டினியை நோக்கி நம்ம வந்து நம்மளோட பயணம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதை என்றைக்குமே ஒரு கம்மா கூட வேண்டாம். Without comma or full stop, go ahead. We'll all be there. Girls, women's are there with you. All the women's are there. Women love. So thank you so much. Swati, you want to add on something? Your surprise is here. கண்ணு முன்னாடியே இருக்காங்க. அப்படியே இப்படி இப்படி பாக்குறேன் நான். யார் வர போறாங்க? இவங்க அம்மா வர போறாங்க. அம்மா தான் வந்துட்டாங்க இப்போ. Really actually இந்த சர்ப்ரைஸ் வந்து really it's a very big surprise. Thank you. எனக்கு வந்து thank you. She would have not expected. Yes. Actually. Yes. உண்மையே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் யாரையோ சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா உங்க பேர் சொல்லவே இல்ல. I was very happy she didn't expect you அப்படினு தோணுச்சு. Yes. She's இன்னும் ஸ்பீச்லெஸ்ஸா தான் இருக்காங்க போல. இல்ல அவர் இப்படியே இருக்கட்டும். Yeah. So yeah, thank you so much ma'am. Thank you for inviting. Thank It's you. a great pleasure. Thank you ma'am. All girls when they grow நம்ம தான் வந்து எல்லாரும் கூட இருக்கிறவங்க தான் தூக்கி விடணும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you so much. Bye. Thank you. ஸ்வாதியை வந்து ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்? மெயின் ரீசன் வந்து அவள் ரொம்ப இன்னோசென்ட், ஒரு க்யூட் பேபி மாதிரி. எப்படின்னா இந்த பப்பீஸ் எல்லாம் இருக்குல்ல, பப்பீஸ் கிட்டன்ஸ் எல்லாம் Red Nool presents Swati in Payanam, a journey of love and light. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம்.